ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு அதிகாலையிலே நம்ம எழுந்திருப்பதனால என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த பூஜை பிரபஞ்சத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த நேரத்தை விட மனசே வரலங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான். நான் இந்த 5 டேஸ்க்கு இன்னும் வீடியோ எதுவும் எடுக்கலை. அதனால சாரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணும்போது வீடியோ எடுக்க டைம் இருக்காது, மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். இனிமே வீக்லி 3 டேஸ் வந்து வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்றேன். நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் சிலருக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்குது, ஏன் சிலர் நினைச்சதெல்லாம் நடக்குது, சிலர் எப்போதுமே மன அமைதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் தோணும். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்களுடைய நாளை எப்படி தொடங்குகிறாங்க என்பதுதான். காலையில கண் திறந்த முதல் சில நிமிடங்கள் நம்மளுடைய நாளை முழுவதையும் தீர்மானிக்குதுன்னு தான் சொல்லலாம். அதிலும் குறிப்பா சூரிய உதயத்திற்கு முன்பா இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் மிகவும் விசேஷமானது. பொதுவா அதிகாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுறோம். இந்த நேரத்துல மனசை வந்து சிதறடிக்கும் விஷயங்கள் இருக்காது. அந்த நேரத்துல நம்முடைய மனமும் மிகவும் தெளிவாக இருக்கும். அதிகாலையில் எழுந்தவன் வாழ்க்கையில் உயர்வான் என்று ஒரு பழமொழியே இருக்கு. அது வெறும் பழமொழி மட்டும் இல்லைங்க, அதன் பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியமும் இருக்கு. இந்த நேரத்தை பிரபஞ்ச சக்தி அதிகமாக செயல்படுகிறது என்றும் பல ஆன்மீக நூல்கள்ல கூறுகிறார்கள். நம்முடைய மனசில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதற்கான அதிர்வலைகள் மிகவும் வலிமையாக வெளிப்படும் நேரம் தான் இந்த நேரம். அதனாலதான் பலர் இந்த நேரத்தில் தியானம் செய்யறாங்க, இறைவனை இந்த நேரத்தில் முழு மனதோடு வணங்குகிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இலக்குகளை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யறாங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை மட்டும் செய்தா என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு. முதல் விஷயம், மன அமைதி கிடைக்குங்க. இன்று பாதி பேர் பணம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க. காரணம், மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த நேரத்துல சில நிமிடங்கள் இறைவனை நினைத்து நம்ம உட்கார்ந்தோம்னா மனசு வந்து ரொம்ப மெதுவாக அமைதியாகவும் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் என்னன்னா மன அமைதி தாங்க. மனசு அமைதியா இருந்தாலே நிறைய மாற்றங்கள் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவதா பார்த்தோம்னா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். ஒரு நாளை வந்து கோபத்தோட தொடங்குவதற்கும் இறைவனை நினைச்சு தொடங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நாள் முழுவதும் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் மாறிடும். நீங்க காலையில எழுந்திருக்கும் போதே கோவமா இல்ல எரிச்சலா யார்கிட்டயாவது கோவத்தோட எந்திரிச்சு பாருங்களேன், அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு அதே மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, இப்படியேதான் போயிட்டு இருக்குமே நம்ம நாள். அதனாலதான் காலையில எந்திருக்கும் போது நம்ம எப்பயுமே கடவுளை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமாவும் நேர்மறையாவும் நம்ம எந்திரிக்கணும். அந்த நாளும் அதே மாதிரியே நம்மளுக்கு போகும். மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகாலையில எந்திரிச்சு கடவுள்கிட்ட மனதார நம்ம மனசை திறந்து பேசும்போது ஒரு புதிய தைரியமே நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்ற நம்பிக்கை உருவாகும். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை எப்படிலாம் செய்யலாம்? மிகப்பெரிய சம்பிரதாயம்லாம் எதுவுமே இல்லைங்க. முதல்ல அதிகாலையில எந்திரிங்க, 3:30 மணிக்கு எந்திரிங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 4-4:30க்குனாச்சும் எந்திரிங்க. 5:30 மணிக்குள்ள நீங்க வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிடணும். குளிச்சுட்டு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க, எனக்கு உடம்பு முடியல, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க முகம் கை கால்கள்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தபத்தமா இருந்து நீங்க பூஜை பண்ணலாம். 5 விளக்கு ஏற்றிக்கோங்க. அது 5மே மண் அகல் விளக்கா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல லக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இந்த மாதிரி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி சேர்ந்து 5 விளக்கா இருந்தாலும் சரி. இதை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிட்டேன். அந்த மாதிரி நீங்க 5 தீபம் ஏற்றி வைக்கணும். பிறகு உங்க குல தெய்வத்தை இல்ல இஷ்ட தெய்வத்தோட பேரை சொல்லுங்க. உங்களுக்கு மந்திரம் ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லலாம். நான் வந்து எப்பவுமே ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தான் நான் டெய்லியுமே சொல்லுவேன்.
அதற்கு பிறகு கண்களை கொஞ்ச நேரம் மூடி சில நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்துருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெளிவாக மனசுல நினைங்க. நல்ல ஆரோக்கியம் வேண்டும், குடும்பத்துல சந்தோஷம் வேண்டும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு கேளுங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, பிரபஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை விட நம்மளுடைய உணர்வுகளை அதிகமா கேட்குது. அதனால எதுனாலும் பயப்படாம நம்ம இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு சந்தேகப்படாம ஏற்கனவே நடந்துடுச்சு என்ற நம்பிக்கையோட வேண்டுங்க. நன்றி பிரபஞ்சம். கண்டிப்பா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. நான் கேட்டதை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி என்று மனதார சொல்லுங்க. இந்த ஒரு பழக்கத்தை தொடர்ந்து சில நாட்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா ஆரம்பிக்கும். எதுவுமே நீங்க கேட்கும் போது எதிர்மறை எண்ணங்களோட கேட்கக்கூடாது. அதாவது கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கடன்ற வார்த்தையே நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். அதனால நீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எது கேட்டாலும் நான் செல்வ செழிப்போட இப்ப இருக்கேன், அதற்கு நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லணும். நான் ரொம்ப வசதியோட வாழறேன், நன்றி அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் கஷ்டம் எப்ப தீரும், என் கடன் பிரச்சனை எப்ப தீரும், நாங்க எல்லாருமே சீக்கிரமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வேண்டக்கூடாது. எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி வேண்டணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கேன், என் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிக்கணும். அதுதான் நல்லதும் கூட. அதுதான் உங்களுக்கு மாற்றங்களையும் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்க டெய்லியுமே பண்ணி பாருங்க. உங்க சிந்தனைகள் மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க செயல்கள் மாறும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் நேரத்தை மட்டும் குறிப்பிடுறது அல்ல. அது நம்மள நாமே சந்திக்கும் நேரம், இறைவனோடு மனதார பேசும் நேரம், பிரபஞ்சத்தின் அமைதியான சக்தியை உணரும் நேரம். நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இந்த நேரத்தோட மகத்துவத்தை உணர்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால நாளை முதல் முயற்சி செய்து பாருங்க. ஒரே நாள்ல அதிசயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க. ஆனா தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனதிலும் உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் பிறக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தை வீணாக்காம அந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறணும்னு நான் கடவுளிடம் வேண்டுகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வியூஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.